நம்ம வாழ்க்கையில் உயரமாக போகணுமா அப்படி சொன்னால் காக்கா குருவியாக தான் மாறணும். உலகத்தில் நம்மளை விட மேலே இருக்கிறாங்கல்ல, வசதி வாய்ப்பு இல்லை, அவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. யாரை பார்க்கணும் சொன்னால் நம்மளை விட கீழே உள்ளவங்க, அதாவது பொருளாதாரத்தில் கீழே உள்ளவங்களை பார்த்தோம்னு சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். அப்போ எப்போ இறைவன் நம்ம கொடுத்த நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்துகின்றோமோ அப்பொழுது அந்த இறைவனாகப்பட்டவன் நமக்கு அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது நமக்கு கொடுத்த அந்த வசதி வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதை சொன்னாங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது நமக்கு அதிகமாக எல்லாமே ஆயுள் அதிகமாகும், நம்முடைய பொருளாதாரத்தில் அதிகமாகும், சந்தோஷத்தில் அதிகமாகும். அப்போ சந்தோஷம் வரணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கீழே உள்ளவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்போத்தான் இறைவன் நமக்கு கொடுத்த நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகிடும். இறைவனுக்கு நன்றி செலுத்த செலுத்த இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், நம்மளும் சந்தோஷமாக வாழலாம்.